ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1058. இங்கு ஒருவன் பரம ஏழையாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக முக்தி தலத்திற்கு வந்து விடுகின்றான் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு பக்தர் கூறுகின்றார், அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்து இருப்பதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும்போது சில வேளைகளில் நீங்கள் அவனது களப்பற்ற பக்திக்கு பிரதிபலனாக அன்புடன் தாராள மனதுடன் உண்மையை அவனுக்கு அளிக்கிறீர்கள் என்பது தெரிந்த விஷயமாகும். ஜட இருப்பில் இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்களை பாவச் செயலின் விளைவுகள் இருந்து மீட்பதற்காக நீங்கள் எது வம்சத்தில் தோன்றி இருக்கிறீர்கள் என செய்தி உலகம் முழுவதும் பிரபலமாக பரவி இருக்கின்றது. அன்பார்ந்த பகவானே, நீங்கள் எல்லையற்ற கருணை கடல், அன்பின் சாகரம். உமது பரமான ரூபம் ஆனந்தம், அறிவு, நித்தியத்துவம் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கின்றன. உமது சியாமசுந்தர கிருஷ்ண வடிவத்தின் அழகு எல்லோரின் உள்ளங்களை வசீகரிக்கின்றது. உமது அறிவு வரம்பு அற்றது. பக்தி தொண்டாற்றுவது எப்படி என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக உமது அவதாரமான நாராயணரை அனுப்பி இருக்கின்றீர்கள். அவர் பத்ரி நாராயணத்தில் கடும் தவம் புரிந்து வருகின்றார். எனவே என் பணிவான வணக்கங்களை உமது திருப்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றேன். ஏற்றுக்கொள்வீர்களாக. அன்பார்ந்த பகவானே, நீங்கள் உமது நண்பர்களான மா முனிவர்களும் எனது இல்லத்தில் சில நாட்களாவது தங்க வேண்டுமென உம்மிடம் பிரார்த்திக்கின்றேன். அதன் மூலம் உங்களின் பாத தூளிப்பட்டு புகழ்பெற்ற நிமி அரசனின் இந்த குடும்பம் புனிதம் அடையட்டும். பக்தனின் வேண்டுகோளை மறுக்க இயலாமல் பகவான் கிருஷ்ணரும் அவருடன் வந்த முனிவர்களும் அங்கு தங்கி மிதிலை நகரையும் அதன் மக்களையும் புனிதப்படுத்தினார்கள். அதே சமயத்தில் பகவான் கிருஷ்ணரையும் அவருடன் வந்த முனிவர்களையும் தம் இல்லத்தில் வரவேற்ற அந்தனர் பரமானந்தத்தில் மூழ்கிவிட்டார். அந்த பிராமணர் மகிழ்ச்சியால் நர்த்தனம் செய்து கொண்டார். சிறுததேவர் ஏழை ஆகையால் தம் மதிப்புக்குரிய விருந்தினர்களுக்கு அவரால் மரப்பலகைகளையும் கோரைப்பாய்களுமே ஆசனங்களாக அளிக்க முடிந்தன. அவர் பகவான் கிருஷ்ணரையும் முனிவர்களையும் உயர்வாக பேசினார். அவரும் அவரின் மனைவியும் விருந்தினரின் கால்களை கழுவி அந்த நீரை தம் தலையிலும் தம் குடும்பத்தினரின் தலைகளிலும் மீதும் தெளித்தார். சிறுததேவர் ஏழையானாலும் அந்த நேரத்தில் மிக மிக பாக்கியசாலியாக தோன்றினார். எவ்வாறென்றால் அவர் பகவான் கிருஷ்ணரையும் மா முனிவரையும் வரவேற்றதில் பரமானந்தம் அடைந்து தம்மை மறந்துவிட்டார். பகவான் கிருஷ்ணரையும் அவரின் நண்பர்களையும் வரவேற்ற பின்பு அந்தனர் தம்மால் என்ற அளவில் அவர்களுக்கு பழங்களும் தூபமும் பன்னீரும் துளசி இலைகளும் தாமரை மலர்களும் வழங்கினார். அவை எளிதில் கிடைக்கும் விலை குறைவான பொருட்கள், ஆனாலும் பக்தியுடனும் அன்புடனும் வழங்கப்பட்டதால் பகவான் கிருஷ்ணரும் முனிவர்களும் மிகுந்த திருப்தியுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். பிராமணரின் மனைவி அன்னம் பருப்பு போன்ற எளிய உணவு வகைகளை தயாரித்து விருந்தினர்களுக்கு வழங்கினாள். அன்புடன் பக்தியுடன் வழங்கப்பட்ட அந்த எளிய உணவு வகைகளை கிருஷ்ணரும் முனிவர்களும் மகிழ்ச்சியாக உண்டார்கள். அவர்கள் உணவு அருந்திய போது சிறுததேவர் நினைக்கல் ஆனார், இப்பொழுதே நான் குடும்ப வாழ்வு எனும் ஆழமான இருண்ட கிணற்றுக்குள் விழுந்து உள்ள துர்ப்பாக்கியவன் ஆவேன். முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரும் முனிவர்களும் இருக்குமிடம் தீர்த்த யாத்திரைக்கான புண்ணிய தலத்துக்கு ஒப்பான புனிதத்தன்மையை பெற்று விடுகின்றன. இவர்கள் என் இருப்பிடத்திற்கு வர திருவுளம் கொண்டது எப்படி சாத்தியமாயிற்று? அந்த பிராமணன் அவ்வாறு நினைத்து கொண்டு இருந்தபோது அவரின் விருந்தினர்கள் உணவு அருந்தி முடித்து திருப்தியாக அமர்ந்து இருந்தார்கள். அப்போது சிறுததேவரும் அவரது மனைவியும் குழந்தைகளும் மற்ற உறவினர்களும் வந்து விருந்தினருக்கு சேவை புரிந்தார்கள். பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களை தொட்டு சிறுததேவர் பேசினார். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள்.
தோன்றியும் தோன்றாமல் இருக்கும் ஜட படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜட உடலின் செயல்பாடுகளும் கட்டுண்ட ஆத்மாக்களின் செயல்களும் உமது நிலையோடு சம்பந்தப்பட்டவை. நீங்கள் இன்று மட்டுமே எனக்கு செவி சாய்த்து இருக்கிறீர்கள் என்பது கிடையாது. படைப்பின் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பரமாத்மாவாக எல்லா உயிர்வாளிகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றீர்கள். பிராமணன் கூறிய இந்த கருத்து கவனிக்கத்தக்கதாகும். படைப்பின் துவக்கத்தில் முழுமுதற் கடவுள் தம் பரமாத்மா அம்சத்தில் மகா விஷ்ணு, கர்பதக சாய் விஷ்ணு மற்றும் சீரதக சாய் விஷ்ணுவாக ஜடப்படைப்பிற்குள் பிரவேசித்து கட்டுண்ட ஆத்மாவோடு உயிர்வாளின் உடலில் நட்பு உறவுடன் அமர்ந்து இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு உயிர்வாளியும் ஆரம்பத்தில் இருந்தே கடவுளை தன்னுடன் வைத்திருக்கின்றான். என்றாலும் வாழ்வு பற்றிய தவறான உணர்வு கிருஷ்ண உணர்வாக மாறும்போது கட்டுண்ட ஆத்மாக்கள் ஜட சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு உதவுகின்றார் என்பதை உடனடியாக அறிகின்றான் அவன். சிறுததேவர் மேலும் கூறினார், அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் நித்திரையில் இருப்பது போல் இந்த ஜட உலகிற்குள் பிரவேசிக்கின்றீர்கள். கட்டுண்ட ஆத்மா உறங்கும்போது பொய்யான தற்காலிகமான உலகங்களை படைக்கின்றான். அவன் பொய் தோற்றங்களான பல செயல்களில் ஈடுபடுகின்றான். உதாரணமாக, ஒரு சமயம் அவன் அரசன் ஆகின்றான், அல்லது கொலை செய்யப்படுகின்றான், அல்லது முன் பின் அறியாத ஒரு இடத்திற்கு செல்கின்றான். அதுபோன்று பகவானாகிய நீங்கள் உறக்க நிலையில் இருப்பது போன்று ஒரு தற்காலிகமான தோற்றத்தை ஏற்படுத்த இந்த ஜட உலகுக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். இது உமது சொந்த தேவைக்காக கிடையாது. உம்மை போன்று அனுபவிப்பாளராக செயல்பட விரும்பும் கட்டுண்ட ஆத்மாவுக்காக. ஜட உலகில் கட்டுண்ட ஆத்மா பெரும் அனுபவங்கள் தற்காலிகமானவை, பொய்யானவை. எனினும் கட்டுண்ட ஆத்மா தானாகவே தனது பொய்யான அனுபவத்திற்காக இவ்வாறாக தற்காலிக நிலையை உருவாக்கி கொள்ள இயலாதவன். அவன் தன் பொய்யானதும் தற்காலிகம் ஆனதுமான விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் அவனுக்கு உதவுவதற்காக இந்த தற்காலிக தோற்றத்தில் நீங்கள் பிரவேசிக்கின்றீர்கள். இவ்வாறாக கட்டுண்ட ஆத்மா இந்த ஜட உலகில் பிரவேசித்தது முதல் இடைவிடாது நீங்கள் அவனுடன் இருக்கின்றீர்கள். கட்டுண்ட ஆத்மா ஒரு புனித பக்தனுடன் தொடர்பு கொண்டு உமது லீலைகளை பற்றி கேட்பதில் ஆரம்பித்து உமது பரமான செயல்களை புகழ்தல், ஆலயத்தில் உமது நித்திய ரூபத்தை வழிபடுதல், உம்மை பிரார்த்தனை செய்தல், உமது பரமான நிலையை புரிந்து கொள்வதற்கான சர்ச்சைகளில் பங்கேற்றல் ஆகிய காரியங்களில் அவன் ஈடுபடும் போது அவன் படிப்படியாக ஜட இருப்பின் மாசுக்களில் இருந்து விடுபடுகின்றான். இதயத்தில் இருந்து ஜட மாசு முற்றிலுமாக நீங்கும் போது படிப்படியாக பக்தன் உம்மை தன் இருதயத்தில் காண்கின்றான். நீங்கள் கட்டுண்ட ஆத்மா உடன் இடைவிடாது இருந்தாலும் அவன் பக்தி தொண்டு ஆற்றி அதன் மூலம் புனிதம் அடையும் போது தான் அவனுக்கு காட்சி தருகின்றீர்கள். மற்றவர்கள் வேதங்களில் கூறப்பட்டு உள்ளதை பற்றி பின்பற்றி அல்லது வழக்கம் காரணமாக பலன் கருதிய செயல்களை புரிந்து குழப்பம் அடைந்து பக்தி தொண்டை மேற்கொள்ளாமல் உடல் ரீதியான வாழ்வின் புற இன்பங்களால் கவரப்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் காட்சியளிப்பது கிடையாது. மாறாக நீங்கள் அவர்கள் இடமிருந்து வெகு தூரம் விலகி இருக்கின்றீர்கள். ஆனால் உமது பக்தி தொண்டில் ஈடுபட்டு உமது புனித திருநாமத்தை இடைவிடாது ஜபித்து தன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உள்ளவன் தன்னுடன் நீங்கள் எப்போதும் இடைவிடாது இருப்பதை அறிந்து கொள்கின்றான். அவன் பகவானாகிய நீங்கள் உமது பக்தனின் உள்ளத்தில் அமர்ந்து அவன் மீண்டும் வீடு சென்று அடைய, அதாவது உம்மிடம் வந்து சேர்வதற்கான வழியை காட்டுகின்றீர்கள். இவ்வாறு நேரடியாக வழிகாட்டுவது பக்தனின் உள்ளத்தில் நீங்கள் அமர்ந்து இருப்பதை குறிக்கின்றது. ஒரு பக்தன் மட்டுமே நீங்கள் அவன் இருதயத்தில் அமர்ந்திருந்து வழிகாட்டுவதை உணர முடியும். ஆனால் உடல் ரீதியில் வாழ்ந்து புலன் இன்பங்களை நாடுபவன் உம்மை அறிய முடியாமல் யோகமாய என்னும் திரை அவனின் பார்வையிலிருந்து உம்மை மறைத்து விடுகின்றது. அப்படிப்பட்டவன் நீங்கள் மிக சமீபத்தில் அவன் ஹிருதயத்தில் அமர்ந்து இருப்பதை அறிய மாட்டான். பக்தன் அல்லாதவன் உம்மை இறுதி மரணமாக மட்டுமே காண்கின்றான். இது ஒரு பூனை தன் குட்டிகளை வாயில் கவிக்கொண்டு செல்வதற்கும் பூனை ஒரு எலியை கவி செல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது ஆகும். பூனையின் வாயில் எலி மரணத்தை உணர்கின்றது. பூனைக்குட்டி
தாய் பாசத்தை அனுபவிக்கின்றது. நீங்கள் எல்லோருக்கும் அருகில் இருக்கின்றீர்கள். ஆனால் பக்தன் அல்லாதவன் உம்மை கொடூர மரணமாகவும் பக்தன் உம்மை உயர்ந்த ஆசான் ஆகவும் வழிகாட்டியாகவும் அறிகிறார்கள். நாத்திகன் கடவுள் இருப்பதை மரணமாக அறிகின்றான். பக்தன் கடவுள் இருப்பதை தம் உள்ளத்தில் உணர்ந்து உமது கட்டளைகளை ஏற்று நடந்து பரமான நிலையில் ஜட உலக மாசுக்களால் பாதிக்கப்படாமல் வாழ்ந்து வருகின்றான் அவன். நீங்கள் ஜட உலக நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் உயர் அதிகாரி. நாஸ்திகர்கள் ஜட இயற்கையின் செயல்பாடுகளை மட்டும் காண்கின்றார்கள். நீங்கள் அவற்றின் மூலா ஆதாரம் என்பதை அவர்கள் அறிவது கிடையாது. ஆனால் ஒரு பக்தன் ஜட இயற்கையின் ஒவ்வொரு அசைவின் பின்பும் உமது கரம் இருப்பதை உடனே உணர்கின்றான். யோகமாயை என்னும் திரை உமது பக்தரின் கண்களை மறைக்காது. பக்தன் அல்லாதவன் கண்களை அது மறைக்கக்கூடியது. மேகம் கண்களை மறைக்கும் போது சூரியனை காண முடியாதது போன்று பக்தன் அல்லாதவன் உம்மை நேருக்கு நேர் காண முடியாதவன் ஆகின்றான். ஆனால் மேகத்துக்கு மேல் பரப்பவன் சூரியன் பிரகாசிப்பதை காண முடியும். பகவானே, என் பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். சுயம் பிரகாசமான பகவானே, நான் உமது நித்திய சேவகன். நீங்கள் எனக்கு கட்டளையிடும் நான் உமக்கு செய்யக்கூடியது என்ன? உம்மை காணாதவரை கட்டுண்ட ஆத்மாக்கள் 3 வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ண உணர்வு ஏற்படும் போது உம்மை காண முடிகின்றது. அப்போது ஜட துயரங்கள் எல்லாம் உடனடியாக விலகி ஓடிவிடுகின்றன. முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணா இயல்பாகவே தம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டு இருக்கின்றார். சிறுததேவரின் புனித பக்தி அவரை மகிழ்வுறச் செய்தன. அவரின் கைகளை பிடித்து கொண்டு கிருஷ்ணன் கூறினார், அன்புள்ள சிறுததேவரே, இந்த மகாத்மாக்கள் உன்னிடம் கருணை கூர்ந்து உன்னை நேரில் காண வந்து இருக்கின்றார்கள். இதை நீங்கள் பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களின் பாதங்கள் தூளிப்பட்டவுடன் புனிதமடைந்து விடுகின்றன. மக்கள் ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். இவ்வாறான நற்செயல்களில் பல நாட்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதம் அடைகின்றார்கள். ஆனால் முனிவர்களும் மகாத்மாக்களும் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆகையால் அவர்களுடன் பழகி சேவை செய்பவர்கள் உடனடியாக முற்றிலும் புனிதம் அடைந்து விடுகின்றார்கள். மேலும் தல யாத்திரைகளாலும் பல தெய்வங்களை வணங்குவதாலும் பெறப்படும் புனிதத்துவம் மகான்களின் கருணையாலும் பெறப்படுகின்றது. யாத்திரை தலத்தில் மகான்கள் இருப்பதால் அது புண்ணிய தலமாக கருதப்படுகின்றது. அன்புள்ள சிறுததேவரே, ஒருவன் பிராமணனாக பிறக்கும்போது உடனடியாக மனிதர்களுள் சிறந்தவன் ஆகின்றான். அப்படிப்பட்ட பிராமணன் சுய திருப்தியுடன் விரதங்களை அனுஷ்டித்து வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாற்றினாள். அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவன் ஆகிவிட்டால் அவனது பெருமை என்ன என்பது. பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிக மிக பிரியமானவன். எனது 4 கரங்களுடைய நாராயண வடிவம் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானது கிடையாது. பிராமணன் என்றால் வேதங்களை நன்கு கற்றவன் என பொருள். பிராமணன் முழுமையான அறிவின் சின்னம். என் தோற்றம் எல்லா தெய்வங்களுக்கும் அடங்கிய முழுமையான தோற்றம். நான் அறிவின் சிகரம் என்பதை அறிவில் குறைந்தவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் பிராமண வைஷ்ணவின் மகிமையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் ஜட இயற்கையின் 3 குணங்களில் வசப்பட்டு என்னையும் என் பக்தர்களையும் விமர்சிக்கவும் துணிந்து விடுவார்கள். பிராமண வைஷ்ணவன் அல்லது ஏற்கனவே பிராமண தகுதியை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் ஹிருதயத்தில் உணரக்கூடியவன். அவ்வாறு அறிவதனால் பிரபஞ்ச தோற்றமும் அதன் பல்வேறான அம்சங்களும் பகவான் கிருஷ்ணரின் பல்வேறான சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கின்றான். இவ்வாறாக அவன் ஜட இயற்கை மற்றும் ஜட சக்திகள் பற்றிய தெளிவான கருத்தை உடையவன் ஆகின்றான். அப்படிப்பட்ட பக்தன் ஒவ்வொரு செயலிலும் என்னை மட்டுமே காண்கின்றான், வேறு எதையும் கிடையாது. அன்புள்ள சிறுததேவரே, எனவே நீங்கள் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீங்கள் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குபவர் ஆவீர். என்னை நேரடியாக வணங்குவதை விட என் பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகின்றேன். என் பக்தர்களை வணங்காமல் என்னை நேராக வணங்க முயற்சிப்பவனின் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இத்தகைய வழிபாடு
எவ்வளவு ஆடம்பரமாக செயல்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தர்களான சிறுததேவரும் மிதிலையின் அரசனும் பகவான் கிருஷ்ணரின் கட்டளைப்படி முனிவர்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் சமமான ஆன்மீக முக்கியத்துவம் அளித்து அவர்களை வணங்கினார்கள். அந்த பிராமணரும் அரசனும் இறுதி இலக்கான ஆன்மீக உலகத்திற்கு சென்று விட்டார்கள். பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு ஏதும் அறியாத பக்தனிடம் கிருஷ்ணர் மிக மிக அன்பாக இருக்கின்றார். பிராமணர் சிறுததேவரின் இல்லத்திலும் பகுலாஸ்வ ராஜனின் மாளிகையிலும் பகவான் கிருஷ்ணர் தங்கியிருந்து அவர்களுக்கு பரமான போதனைகளை அபரிதமாக வழங்கிய பின்பு தம் தலைநகரான துவாரகாபுரிக்கு திரும்பி சென்று விட்டார். மிக பெரிய அரசன் ஆன பகுலாஸ்வனையும் மிக மிக ஏழ்மையான பிராமணரான சிறுததேவரையும் அவர்கள் புனிதமான பக்தர்கள் என்ற காரணத்தினால் பகவான் கிருஷ்ணர் சமமாக கருதி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து அறிகின்றோம். முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உண்மையான தகுதி என்னவென்றால் புனித பக்தர்களாக இருப்பதாகும். இந்த காலத்தில் சத்திரியர்கள் அல்லது பிராமணரின் குடும்பத்தில் பிறந்து இருப்பதை பெருமையாக கருதுவது வழக்கம் ஆகிவிட்டது. இதனால் பிறப்பை தவிர வேறு எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள் தம்மை பிராமணர்கள், சத்திரியர்கள் அல்லது வைசியர்கள் என கூறிக்கொள்வதை காண்கின்றோம். ஆனால் வேத நூட்களில் கூறப்பட்டு இருக்கிறபடி கலௌ சூத்திர சம்பவா, இந்த கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களே. சம்ஸ்காரங்கள் எனும் தூய்மைச் சடங்குகள் நிறைவேற்றப்படாததுவே இதற்கு காரணமாகும். சம்ஸ்காரம் என்பது கற்பம் தரிக்கப்பட்ட கணத்தில் இருந்து ஒருவன் மரணம் அடையும் காலவரை நீடிக்கின்றது. பிறப்பால் மட்டும் ஒருவனை ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவனாக, குறிப்பாக பிராமண, சத்திரிய அல்லது வைசிய ஜாதியைச் சேர்ந்தவனாக கருதுவதற்கு கிடையாது. கற்பதான சம்ஸ்காரம் மூலம் புனிதப்படுத்தப்படாத ஒருவன் சூத்திரனாக கருதப்படுகின்றான். ஆனால் கிருஷ்ண உணர்வு பெறுவதன் மூலம் எல்லோரும் வைஷ்ணவ நிலைக்கு உயரக்கூடும். இதில் பிராமண தகுதியில் எல்லாவற்றையும் பெறுவதும் அடங்கும் ஆகும். வைஷ்ணவர்கள் ஆனவர்கள் தகாத பால் உறவு, போதைப் பொருட்களை நுகர்தல், சூதாட்டம், மாமிசம் உண்ணல் ஆகிய தீய 4 பாவச் செயல்களை தவிர்ப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த ஆரம்ப தகுதிகள் இல்லாமல் யாரும் பிராமண நிலையை எட்ட முடியாது. பிராமண தகுதிகளை பெறாதவன் புனித பக்தனின் நிலையை அடைய முடியாது ஆகும். பரம் சம்பந்தப்பட்ட பல விவரங்களை அறிவது பற்றிய மிக முக்கியமான கேள்வி ஒன்றை பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்டார். அவருடைய கேள்வியானது வேத அறிவு பொதுவாக ஜட உலகின் 3 தன்மைகளை பற்றியதாகும். எனவே ஜட இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அது எவ்வாறு அணுக முடியும்? மனம் ஜடத்தை சார்ந்ததாகும். சொற்கள் எழுப்பும் ஒளியும் ஜட நிலையில் ஆனது. அப்படி இருக்க மனதின் எண்ணங்களை ஜட ஒளியின் மூலம் விளக்கும் வேத அறிவு பரத்தை எவ்வாறு அணுக முடியும்? ஒரு பொருளை விவரிப்பதற்கு அதன் தோற்றுவாய், தன்மைகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை விவரிக்க வேண்டியதாகிறது. இப்படி விவரிப்பதற்கு ஜட நிலையிலான மனதினால் சிந்தித்து ஜட இயல்பிலான சொற்களை மட்டும் பயன்படுத்த முடிகின்றது. பிரம்மன் அல்லது பூரண சத்தியம் ஜடத்தன்மைகளால் ஆனது கிடையாது. ஆனால் நமது பேசும் சக்தி ஜட இயல்பை கடந்து செல்லும் திறன் கிடையாது. எனவே பூரண சத்தியமாகிய பிரம்மனை வெறும் சொற்களால் வர்ணிப்பது எப்படி சாத்தியமாகும்? ஜட ஒளியில் ஆன சொற்களை கொண்டு பரத்தை அறிவது எப்படி சாத்தியம் என்பது எனக்கு புரிய கிடையாது என்றார் அவர். பூரண சத்தியத்தை, அதாவது கடவுளை அறிவதற்கான 3 நிலைகள் இருக்கின்றன. முதலில் அர்வ பிரம்மனை அறிவது. இரண்டாவது, ஒவ்வொருவன் இருதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவை அறிவது. இறுதியாக புருஷோத்தமர் எனும் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை அறிவது ஆகும். வேதங்கள் 3 விதமான செயல்பாடுகளை பற்றி பேசுகின்றன. 1. கர்மகாண்டம், அதாவது வேத கட்டளையின்படியான செயல்கள். இவை ஒருவன் படிப்படியாக தன் உண்மை நிலையை அறிய உதவுகின்றன. அடுத்தது ஞானகாண்டம், அதாவது யூகங்களின் மூலம் பூரண சத்தியத்தை அறிவதற்கான வழிமுறையாகும். 3வது உபாசன காண்டம்,
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அல்லது சில சமயங்களில் தேவர்களை வழிபடுவது வேதங்கள் பரிந்துரைக்கும் தெய்வ வழிபாடு பல்வேறு தேவர்களுக்கும் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளுக்கும் இருக்கும் தொடர்பை கருத்தில் கொண்டு கூறப்பட்டு இருக்கின்றது. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் பல அம்சங்களை கொண்டவர். சில சுவாம்சங்கள் எனப்படும், அவை அவரது சுய வியாபகங்கள். சில விபின்ன அம்சங்கள் எனப்படும், அவை உயிர்வாளிகளாகும். சுவாம்சங்கள் விபின்னங்கள் ஆகிய இரண்டும் ஆதியான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இருந்து வெளிப்பட்டவை. சுவாம்ச வெளிப்பாடுகள் விஷ்ணு தத்துவங்கள் எனவும் விபின்ன அம்சங்கள் வெளிப்பாடுகள் ஜீவ தத்துவங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பல்வேறான தேவர்கள் ஜீவ தத்துவங்கள் ஆவார்கள். கட்டுண்ட ஆத்மாக்கள் புலன் திருப்திக்காக ஜட உலகின் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். எனவே பல்வேறான சில தேவர்களை வழிபடலாம் என பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. உதாரணமாக மாமிச உணவை விரும்புபவர்கள் காளி தேவி வழிபட்டு ஒரு ஆட்டை, வேறு எந்த ஒரு மிருகத்தையும் கிடையாது, பலி கொடுத்து உண்ணலாம் என்பது கர்மகாண்ட விதிமுறை ஆகும். இது மாமிச உணவு உட்கொள்வதை ஆதரிக்கிறது என்பது கிடையாது. மாமிச உணவை விரும்புபவர்கள் அபூர்வமான சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மட்டும் அதை உண்ண அனுமதிக்கப்படுகின்றார்கள். எனவே பல்வேறான தெய்வங்களை வழிபடுவது பூரண சத்தியத்தை வழிபடுவது ஆகாது. ஆனால் தெய்வங்களை வழிபடுபவர்கள் படிப்படியாக முழுமுதற் கடவுளை வழிபட துவங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. இதை பகவத்கீதை அவிதி என்று கூறுகின்றது. அவிதி என்றால் விதிக்கு புறமானது என பொருள் ஆகும். ஆக தேவர்களை வழிபடுவது விதிக்கு புறமானது. ஆகையால் அருவவாதிகள் பூரண சத்தியத்தின் அருவ அம்சத்தில் கருத்தை செலுத்தும்படி வலியுறுத்தப்படுகின்றார்கள். வேத அறிவின் இறுதி இலக்கு பூரண சத்தியத்தின் அருவ அம்சத்தில் கருத்தை செலுத்துவதா அல்லது வியக்த அம்சத்தில் கருத்தை நிலைநிறுத்துவதா என்பது பரீட்சித் மகாராஜன் கேள்வி ஆகும். சொல்லப்போனால் பூரண சத்தியத்தின் வியக்தி அம்சம் மற்றும் அருவ அம்சம் ஆகிய இரண்டுமே நமது ஜட கண்ணோட்டத்துக்கு அப்பாற்பட்டவை. பரத்தின் அருவ அம்சமாகிய பிரம்மஜோதி கிருஷ்ணரின் உடலில் இருந்து புறப்படும் ஒளிக்கதிர்கள் ஆகும். கிருஷ்ணரின் உடலில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் அவரால் படைக்கப்படும் சிருஷ்டி முழுவதிலும் படுகின்றன. இந்த கதிர்கள் ஒரு பகுதி ஜட மேகமெனும் மேகத்தால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பகுதி சத்வகுணம், ரஜோகுணம், தாமசகுணம் குணங்களில் ஆக 3 குணங்களில் பிரபஞ்சம் ஆகின்றது. இவ்வாறு மேகத்தால் மூடப்பட்டு இருக்கும் ஜட உலகில் அடைக்கப்பட்டு இருப்பவர்கள் யூக முறைகளின் மூலம் பூரண சத்தியத்தை கண்டு அறிவது எவ்வாறு சாத்தியமாகும்? அது முடியாத காரியம் ஆகும். அடுத்ததாக ஆன்மீக ஆத்மாவை தவிர மனித உடல், புலன்கள், மனது, பேச்சு, செயல் இவை ஜடம் என்பதால் இவற்றின் மூலம் பகவான் கிருஷ்ணரை அறிவது எப்படி என்ற கேள்விக்கு விடை கீழே வருகின்றது ஆகும். உதாரணத்திற்கு ஒரு தகப்பனுக்கு குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு புலன்கள் இருப்பதால் குழந்தைக்கும் புலன்கள் ஏற்படுகின்றன. தகப்பனுக்கு கைகள், கால்கள் இருப்பதால் குழந்தைக்கும் அவை இருக்கின்றன. எனவே மனிதன் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டு இருப்பதாக சில வேளைகளில் கூறப்படுகின்றது. பூரண சத்தியமான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் பரமான மனது, புலன்கள், அறிவு ஆகியவற்றை உடையவர் ஆவார். ஒருவனின் மனது, அறிவு, புலன்கள் ஆகியவை ஜட மாசுக்கள் நீங்க பெறும்போது அவனால் பூரண சத்தியமான கிருஷ்ணரை வியக்துவ நிலையில் உணர முடியும். கட்டுண்ட ஆத்மாவை அறியாமை குணத்தில் இருந்து தீவிர குணத்திற்கு, தீவிர குண நிலையிலிருந்து சாத்திய குணத்திற்கும் உயர்த்துவது வேத செயல் முறையின் நோக்கம். சாத்திய குணநிலையில் உள்ளவனவற்றை உள்ளவாறு அறிவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளன. உதாரணமாக பூமியில் இருந்து மரம் வளர்கின்றது. மரத்தில் இருந்து கிடைக்கும் விறகினால் நெருப்பு மூட்டப்படுகின்றது. நெருப்பு மூட்டப்படும் போது முதலில் புகை, அடுத்து வெப்பம், பின்பு நெருப்பு என ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். நெருப்பு ஏற்பட்டவுடன் அதை நம் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் நம் இறுதி நோக்கம் நெருப்பை அடைவது ஆகும். அதுபோன்றே ஜட வாழ்வின் ஆரம்பத்தில் அறியாமை குணம் தலை தூக்கி நிற்கின்றது. நாகரிகமற்ற நிலையில் இருந்து நாகரிக வளர்ச்சி ஏற்படும் போது அறியாமை
படிப்படியாக அகன்று தீவிர குணம் மேல் ஓங்குகின்றது. நாகரிகமற்ற நிலையில், அதாவது அறியாமை குணத்தின் பார்பட்ட நிலையில் புலன் திருப்தி மூர்க்கமான முறையில் பெறப்படுகின்றது. நாகரிகம் அடைந்த தீவிர குணநிலையில் புலன் திருப்தி பெறுவது நாசுக்காக நடைபெறுகின்றது. ஆனால் சாத்வீக குணநிலைக்கு ஒருவன் உயரும்போது புலன்களும் மனமும் திரிபடைந்த உணர்வின் காரணமாக ஜட செயல்களில் ஈடுபட்டு இருப்பதை அவன் அறிய முடிகின்றது. இந்த திரிபடைந்த உணர்வு படிப்படியாக கிருஷ்ண உணர்வாக மாறும்போது முக்திக்கு வழி பிறக்கின்றது. எனவே மனது மற்றும் புலன்களால் ஒருவன் பூரண சத்தியத்தை அணுக முடியாது என்பது கிடையாது. மாசுபடிந்து திருந்தாத நிலையில் இருக்கும் புலன்கள், மனது, புத்தி ஆகியவற்றால் பூரண சத்தியத்தை அறிய முடியாது. ஆனால் அவை புனிதம் அடையும் போது உண்மையை அறியும் திறனை பெறுகின்றன என்பது முடிவாகும். இவ்வாறாக புனிதப்படுத்தும் செயல்முறை பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண உணர்வு முறையாகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.